இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தத்தை தொடர்ந்து 20 பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவித்தது. 2 ஆண்டுகளாக இராணுவ நடவடிக்கையில் பணைய கைதிகளை மீட்க முடியாமல் இஸ்ரேல் திணறிய வேளையில் ட்ரம்ப் மிரட்டலை தொடர்ந்து ஹமாஸ் அவர்களை விடுவித்திருக்கிறது. இது குறித்த ஒரு தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. காசா சிட்டி மக்கள் குவிந்திருக்க ஆயுதம் தாங்கிய ஹமாஸ் அமைப்பினர் 7 இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவித்தனர். ரெட் கிராஸ் அமைப்பின் வாகனங்கள் பணைய கைதிகளை அழைத்து சென்ற இந்த காட்சி காசா சிட்டியில் இருந்து வெளியாகியிருக்கிறது. இஸ்ரேலின் 2 ஆண்டு போரில் சின்னாபின்னமாக கிடக்கிறது காசா சிட்டி. வானுயர்ந்த கட்டிடங்கள் எல்லாம் குப்பையாக காட்சியளிக்கிறது. காசா சிட்டியில்தான் சமீபத்தில் தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தியிருந்தது இஸ்ரேல் ராணுவம். ஏவுகணைகளை வீசியிருந்த கட்டிடங்களையெல்லாம் தகர்த்தது. இஸ்ரேல் ராணுவம் டாங்கிகள் காசா சிட்டியையே சுற்றியது. போர் நிறுத்தம் இறுதி செய்யப்பட்ட பிறகு வெள்ளிக்கிழமை காசா சிட்டியில் இருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியேற தொடங்கியது. இவ்வளவு நாளாக காசா சிட்டியையே இஸ்ரேல் ராணுவம் சுற்றிய வேளையில் அங்கு இருந்தே 7 பணைய கைதிகளை விடுவித்திருக்கிறது ஹமாஸ். அங்கேயே சுற்றிய இஸ்ரேல் படையால் பணைய கைதிகளை மீட்க முடியவில்லை. காசா மத்திய தரைக்கடல், எகிப்து, இஸ்ரேலை எல்லையாக கொண்ட குறுகிய நிலப்பகுதி. 2023 அக்டோபர் 7 இஸ்ரேலில் தாக்குதல் நடத்திய போது 250 பேரை பணைய கைதிகளாக பிடித்து சென்றது ஹமாஸ்.